உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கல்யாணத்துக்கு என்ன படிச்சு தான் நீ என்ன ஏத்துக்கிட்டயா? உங்கள எனக்கு பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கவும் சம்மதம். செந்தில் இருந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு கதிர்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க. "என்னடா நினைச்சிட்டு இருக்காரு உன்னுடைய அப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்னுடைய அப்பா மட்டும் இல்லைண்ணே, உனக்கும் அவரு அப்பா தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இது ரொம்ப முக்கியம். நான் எப்புட்றா வாங்கின பணத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீடு தேடி குடுத்துட்டு வர முடியும்? அவங்க வரவங்க என்ன பிரச்சனைக்காக வராங்க? எதுக்காக வராங்க? அவங்க எனக்கு இவ்வளோ பணம் குடுத்துருக்காங்க. அதை எடுத்துட்டு போய் நான் எப்படி அவங்களுக்கு குடுக்குறது? எதுவுமே எனக்கு தெரியாதுடா. ஃப்யூன் எடுத்துட்டு வந்து தருவாரு. அத நான் சைன் போட்டு குடுப்பேன். அவ்வளோதான். மத்தபடி எனக்கு என்ன ஏதுன்னு கூட தெரியாது." அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. "அவ்வளோ பணம் நீ வாங்கியிருக்கியான்னு?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கவும், "வாங்கியிருக்கேன்டா. கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா அவங்க பேசிட்டே இருக்கிறபோது, ஒரு பெரியவர் "தம்பி கொஞ்சம் எங்களுக்கு உதவ முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கையில இருக்கிற ரூ. 100 எடுத்து குடுக்குறாங்க. "ஐயோ! எனக்கு பணம்லாம் வேண்டாம் தம்பி. எனக்கும் உன் வயசுல தான் ஒரு பையன் இருக்கான். ஆனா என்ன பண்றது? விட்டுட்டு போயிட்டாங்க. கால்ல செருப்பு கூட இல்ல தம்பி. நானும் ஒரு செருப்பு வச்சிருந்தேன். ஆனா, அத பிச்சுட்டு பிச்சுட்டு இருக்கும். நானும் தச்சு தச்சு போட்டுட்டே இருந்தேன். ஆனா, அளவுக்கு மீறி அந்த செருப்ப பிஞ்சதுனால தூக்கி போட்டுட்டேன்பா. இப்ப கால்ல ஒரு செருப்பு கூட இல்லாம காலெல்லாம் பொங்கி போயிருக்கு. இந்த வெயில்ல நடக்க முடியலப்பா. எனக்கு ஒரு செருப்ப மட்டும் வாங்கி தர முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கதிர் இருந்துட்டு அத பார்த்த உடனே ரொம்பவே வருத்தப்பட்டு பாக்கெட்ல இருந்து பணத்த எடுக்குறாங்க. ஆனா செந்தில் இருந்துட்டு, "நீ இருடா நான் எடுக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ரூ. 500 தாள குடுக்குறாங்க. அத அந்த பெரியவர் பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டு பணத்த வாங்கிக்கிறாரு. "நீங்க ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். பொண்டாட்டி, புள்ள, குடும்பம்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழணும் தம்பி." அப்படின்ற மாரி ஆசீர்வதிச்சு போறாங்க. கதறி இருந்துட்டு, "என்னென்ன பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீ சொன்னல்ல யார்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கியிருக்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அத கூட விட்டுறேனே. ஆனா அப்பா 2வது உனக்கு ஆப்ஷன் குடுத்தாருல்ல, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி. அவங்கள நீ தேடி போயெல்லாம் ஹெல்ப் பண்ண வேண்டாம். இப்ப வந்தாங்களே, அந்த மாதிரி யாராச்சும் வருவாங்க. அவங்களுக்கு உங்களால என்ன முடியுதோ, அத நீங்க செஞ்சாவே அதுவே போதுன்னு. நீங்க செஞ்ச தப்புக்கு அது கூட ஒரு விதத்துல பிராயச்சித்தமா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அத கேட்டவுடனே நம்ம செந்திலும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் மீனாவும் ராஜியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு, "உங்க அப்பாவ போய் பார்த்தியா? இப்ப எப்படி இருக்காரு? உடம்பு நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. "இப்ப பரவாயில்லக்கா. நல்லா தான் இருக்காங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி வராங்க. ரொம்பவே தயங்கிட்டு தயங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. "சாரி மீனா, என்னை மன்னிச்சிரு. என் மேலே கோவமா இருக்கியா? நான் எதுக்காக உங்க மேலே கோவப்பட போறேன்? இல்ல, நீ சொல்லாதன்னு சொன்னேன். அதையும் மீறி செந்தில கூப்பிட்டுட்டு போய் சொன்னேன். அவர்கிட்டயும் சொல்லிட்டேன். ஆனா, அவரு செந்தில திட்டமாட்டாரு. அப்படியே திட்டினாலையும் விட்டுருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா, கடைசியில அவரு என்னடான்னா, யார் யார்கிட்ட பணம் வாங்குனாங்களோ, அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் குடுக்க சொல்றாங்க. யார் யாருக்கு உதவியும் பண்ண சொல்றாங்க. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. பாவம் புள்ள போய் எங்க கஷ்டப்படுறானோ தெரியல." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அவன் தப்பு பண்ணியிருக்காரு. அத மாமா கேட்குறாங்க. அத கேட்டோனே மாமாவோட மனசு எவ்வளோ தூரம் காயப்பட்டிருக்கும். அது உங்களுக்கு பெருசா தெரியல. பெத்த புள்ள இப்படிலாம் பண்றாரேன்னு சொல்லிட்டு, மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. ஏன் கட்டின புருஷன் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பேன். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. உங்க புள்ள போய் வெளியில போய் கஷ்டப்படுறது தான் உங்களுக்கு பெருசா தெரியுதுல்ல. என்னதான் இருந்தாலும் அவன நான் பெத்த புள்ள இல்லையா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு தானே சொன்னேன். அதையும் மீறி மாமா கிட்ட சொன்னீங்க. வேற யார்கிட்டலாம் சொல்லி வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஏய் என்ன அப்படி பார்க்காதடி." "இல்லையே, நீங்க முழிக்கிற மொழியே சரியில்லையே. வேற யார்கிட்ட சொன்னீங்க? சொல்லுங்க. சொல்லப் போறீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "கதிர்கிட்ட சொல்லிட்டேன்டி." "அப்படின்னா இந்த விஷயம் கதிருக்கு முன்னாடியே தெரியுமா? பரவால்ல. அவனான ரகசியத்த காப்பாத்துறானே." அப்படின்ற மாரியும் சொல்லிடுறாங்க. "வேற யார்கிட்ட சொன்னீங்க?" "சரவணும், பழனியும் சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. அவங்க கிட்டயும் சொல்லிட்டேன்டி." அப்படின்ற மாரியும் சொல்லிடுறாங்க. "இனிமே இந்த வீட்ல என்ன ரகசியம் நடந்தாலும் சரி, சத்தியமா சொல்றேன். நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். தயவு செஞ்சு நானும் சொல்றேன். நீ என்கிட்ட மட்டும் சொல்லவே சொல்லாத. என்னால ஒரு ரகசியத்த கூட காப்பாத்தவே முடியல." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் ரொம்பவே பிரமாண்டமா போயிட்டுருக்கு.
இவங்க பாண்டியனோட வீட்டில் சம்மந்தம் பண்ணியிருக்கிறவங்க தானே, ஏன் உன் தங்கச்சி வீட்டை கூப்பிடலையா, அவங்களெல்லாம் கூப்பிடலண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சுகன்யா இருந்துட்டு தங்கமயில் கிட்ட இது எத்தனாவது மாதம், நீ எப்படிம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. 5வது மாதம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தங்கமயிலும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம குமரவேலி இருந்துட்டு பழனியை கூப்பிட்டு, நான் பொண்ணுக்கிட்ட பேசினேன் சித்தப்பா, இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு, 5 நிமிஷம் நம்ம 1/2 மணி நேரம் போயிடும், அதெல்லாம் தேவையா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவர்கிட்ட சொன்னால் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது, சித்திக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஒன்ற மாதிரி நேராக சுகன்யா கிட்ட போயிட்டு, சித்தி நான் பொண்ணுக்கிட்ட பேசணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சுடிரு நீ மேக்கப் போட்டியா, மேக்கப்பெல்லாம் போடாத மாதிரியே தெரியுது, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும்ல, வா நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும், மேக்கப் கொஞ்சம் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியே நம்ம குமரவேலும் போகிறாங்க. பழனிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்ததான் நம்ம குமரவேல் இருந்துட்டு நேராக ரூம்குள்ளே போகிறாங்க. சுகன்யா இருந்துட்டு, குமரவேலு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான், அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. குமரவேல் வந்தோடனே, ஹாய் எப்படி இருக்கீங்க, என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமான்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு எல்லா விதத்துலேயும் சம்மதம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பழனி இருந்துட்டு சுகன்யாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அரசிக்கிட்டேயும் இப்படி தான் அவனை பேச வச்சேன், இப்போ இந்த சுடரோட பிள்ளைக்கிட்டேயும் இவனை பேச வைக்கிறேன், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தட்டையும் மாற்றிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பனியஸ்டர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.